அனைவருக்கும் வணக்கம். குழந்தைங்க அதிகமாக விரும்பி சாப்பிட்ற சாக்லேட். அந்த சாக்லேட்டில் எதுலேருந்து தயார் பண்ணுறாங்க என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே, இந்த மரம் தான் வந்து கொக்கோ மரம். இந்த கொக்கோ மரத்தில் இருக்கிற காயில் பேர் வந்து கொக்கோ பீன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த காய் உள்ள இருக்கிற விதையிலேருந்து தான் சாக்லேட் தயார் பண்ணுற மூலப்பொருள் கிடைக்குது. இந்த மரத்தினுடைய தாயகம்னு பார்த்தீங்கன்னாக்கா தென் அமெரிக்கா நாடு. அங்கேருந்து தான் உலகம் ஃபுல்லாக இந்த மரம் பரவி இருக்கு. இந்த மரம் வந்து பலாமரம் எப்படி மரத்தில் காய் காய்க்குதோ அதே மாதிரி இந்த மரமும் மரத்தில் தான் காய் காய்க்கும். இலையிலலாம் பூ எல்லாம் விடாது. இப்போ நீங்கள் பார்க்குறது ஒன்று முதிர்ச்சி அடைந்த காயும், ஒன்று முதிர்ச்சி அடையாத காயும். ஒரு பூ விட்டு ஒரு காய் வந்து பழமாக ஆகிறதுக்கு 150லேருந்து 175 நாள் ஆகும். அவ்வளோ நாள் எடுத்துக்கும். காய் வந்து ஃபஸ்ட்டு பச்சையாக இருக்கும், அப்புறம் மஞ்சள் கலரில் மாறினதுக்கப்புறம் அது வந்து பழமாகிடுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அந்த பழத்தை உள்ளே உடைச்சிங்கனாக்கா அது வந்து நம்ம சீத்தாப்பழம் இருக்குது பாருங்கள், அதே மாதிரி இருக்கும். ஒரு 1/2 அடி அளவுக்கு அந்த காய் வளரும். ஒரு காயினுடைய அளவு வந்து 1/2 அடியிலேருந்து 3/4 அடி அந்த மாதிரி வளரும். உள்ளே உடைச்சிங்கனாக்கா நம்ம சீத்தாப்பழம் எப்படி வெள்ளையாக இருக்குதோ, விதைக்கு மேலே வெள்ளையாக தோல் இருக்குதோ, அதே மாதிரி இந்த பழத்துலேயும் இருக்கும். இதனுடைய இலையும் பார்த்தீங்கன்னாக்கா சீத்தா இலை மாதிரியே தான் இருக்கும் பார்க்கறதுக்கு. இது நல்லா வெப்பமண்டல பகுதியில் எல்லா பகுதியிலையும் வளரும். இது ஒரு பணப்பயிராகவும் பயிரிடுறாங்க. இப்போ நம்ம இதை உடைச்சி பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பாருங்க, சீத்தாப்பழம் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? அதை நம்ம சாப்பிட்லாம். மேலே இருக்கிற தோலை வந்து சாப்பிட்லாம். அந்த வெள்ளையாக இருக்கிற பகுதியை கொஞ்சம் லைட்டாக புளிப்பு கலந்த மாதிரி இனிப்பாக இருக்கும். அது ரொம்ப சாப்பிட்றதுக்கு திகிட்டுதுரும். இந்த பழத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வைட்டமின் ஏ, பி, இ இருக்குது, ஃபோலிக் ஆசிட் இருக்குது. அந்த விதையை நீங்கள் உடைச்சி பார்த்தீங்கன்னாக்கா அதிலே தெரியும் உங்களுக்கு. அந்த சாக்லேட் கலர், நல்ல அருமையான சாக்லேட் கலர் அதிலே தெரியும் உங்களுக்கு பார்த்தாலே. இதுதாங்க அந்த சாக்லேட் தயார் பண்ணுற மூலப்பொருள். அந்த விதை தான் அது. நன்றி, வணக்கம்.